அப்படியாக்கா? ஒரு நிமிஷம் இருங்கக்கா, அவங்கள கேட்டு சொல்றேன். ஐயோ, யாரான வாங்கலாம்? அந்த கொரியா கொஞ்சம் கேளுக்கலாம். நான் என்ன பண்ணணும்னு தெரியல. வாங்கலாம் யாராவது. இது அக்கா கத்துற மாதிரி இருக்குது. என்ன ஆயிடுச்சு என்ன தெரியல. போட்டாங்களா? எப்படி அடிச்சிட்டாங்களோ தெரியல. ஐயோ அக்கா, அக்கா என்ன ஆச்சு? அடிச்சிட்டாங்களா? அது ஒண்ணும் இல்லடி. என் கதையை கேட்டா நீ சிரிப்பி வழிவான்னு தெரியலடி. அப்படியே பட்ட கதைடி என் கதை. அக்கா என்னக்கா ஆச்சு? எதுக்கு கைப்படாதுன்னு சொன்னாதானக்கா தெரியும். கொரியா சண்டை ரொம்ப நேரம் ஓடும். ஒரு கொஞ்ச நேரம் உக்காரி சொல்றேன். அம்மா சரி சொல்லுக்கா. வீட்டுல சாமானுக்காரு வேலை இருக்குது. நீ அஞ்சலி, நேற்று ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்டி. நான் எங்க சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்காரருக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டாங்க. 50,000 சொன்னேன்டி. ஆமாவாக்கா, உங்க வீட்டுக்காரருக்கு 50,000 சம்பளம்? பாத்தியா, கூடவே இருக்கிற எனக்கே சொல்ல. 50,000 இல்லடி சம்பளம், 10,000 எங்க வீட்டுக்காரருக்கு சம்பளம். சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்கன்னு 50,000 சொல்லிட்டேன்டி. 4 பேர் மதிக்கணும் தானே 50,000 சொன்ன சம்பளம். அதுக்கு ஏன் இது போல கத்தினீங்க? அந்த 50,000 தான் இப்ப எனக்கு வேணும். எங்க வீட்டு மாச சம்பளமே 10,000. அரிசி பருப்புக்கே சரி போவாது. இதுல எங்க சொந்தக்காரங்க போன் பண்ணி 30,000 கடன் கேக்குறாங்கடி. எங்கடி போவேன்? அக்கா, நீங்க பெருமைக்கு சொல்லிட்டு வந்தல, கனவாங்கி குத்துதான் ஆகணும். நான் பெருமைக்கு சொல்லிட்டு வந்தேன்டி. 30,000 நான் எங்கடி கடன் வாங்குவேன்? என்ன நம்பி 10 ரூபாய் தர மாட்டாங்கடி. அக்கா, எங்க போனாலும் உண்மையா சொன்னோம். இப்ப பாத்தியா, உன் மானம் கப்பல்ல போயினுங்குது. பக்கம் பக்கம்லாம் மானம் போதே. போக்கா, இத நினைச்சு நீங்க பொழைமை இருப்ப. என் வீட்டுல நிறைய வேலை இருக்குது, நான் போறேன். குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல, கோப்பிலிக்கிட்டு பன்னீர் கேட்கலாம். எங்க